வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம மீல்ஸ் அண்ட் மெமரிஸில் ரொம்ப டேஸ்டான கருவாடு தொக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதம்னாலும் சரி, பழைய சோறுனாலும் சரி, செம்மையாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவு கருவாடு எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா 5 டைமுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கணும். ஏன் நம்ம இத்தனை தடவை அலசி எடுக்கணும் அப்படின்னா, இதில் ஃபுல்லாக மணல் இருக்கும். அதனால் நம்ம 5 டைம் வரைக்கும் நல்லா அலசி எடுத்துக்கணும். இல்லைனா சாப்பிடும்போது நறுன்னு இருக்கும். அதுக்காக தான். அடுத்ததாக நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனேயும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயமும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனேயும் மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க, இல்லைனா மசாலாலாம் கரிஞ்சு போயிடும். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நிறையவே தக்காளி சேர்த்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தக்காளி இவ்வளோ வேணாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நான் 4 தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை பாதியாக கம்மி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய தக்காளி சேர்த்து செய்யும்போது இந்த கருவாடு பிடிக்காதவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, இதோட வாசனை அப்படின்லாம் பிடிக்காதவங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சுத்தமாக நம்ம இவ்வளோ தக்காளி சேர்க்கும்போது இதோட வாசனையே சுத்தமாக தெரியலை. இப்போது நம்ம கருவாடையும் சேர்த்துட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கருவாடையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இந்த கருவாடு வேகிறதுக்கு அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 200 ml தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதித்து நல்லா வெந்து வரட்டும். எவ்வளோ நேரம் வேகணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வெந்தது அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வெந்தும் வந்துடும். இப்போது இது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு நம்ம கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. தண்ணியெல்லாம் வற்றி போயிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பயங்கர ட்ரையாக தொக்கு மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தக்காளியெல்லாம் நிறையா சேர்த்ததுனால சூப்பராக தொக்கு அட்டகாசமாக இருக்குது. பார்க்கவும் டேஸ்ட்லேயும் துளி கூட கருவாடு வாசனையெல்லாம் வரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக கருவாடு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு சளிக்கெல்லாம் கருவாடு பயங்கரமாக கேட்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணறதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.